சீதாவை பலிக்கடாவாக்கி முத்துவும் மீனாவை பிரிக்க நினச்ச அருணுக்கு மீனா கொடுத்த செருப்படி சரியான பதிலடி தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே அருணோட வீட்டில் அவங்க அம்மா சீதா கிட்ட, என்னம்மா சீதா, அவனுக்கு தான் வந்துட்டு இன்னும் லீவ் எக்ஸ்ட்ரா தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறான், நீயாவது 2 நாள் வீட்டில் இருக்கலாம் இல்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீதா இருந்துட்டு, இல்லைம்மா ஒட்டுக்கா வந்துட்டு இப்போவே லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு வந்துட்டு லீவ் எடுக்க முடியாதுல்ல, அவரும் வந்துட்டு வேலைக்கு போகிறாரில்ல, நானும் இன்றைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அருணோட அம்மா இருந்துட்டு, ஆமாம்மா அதுவும் சரிதான், நீங்கள் வந்துட்டு நீ சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு விருந்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் வந்துட்டு லீவு போடணும்ல, நீ சொல்கிறது சரிதா, சரிம்மா இன்றைக்கே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா நான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ அருணை கூட்டிகிட்டு வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீதா அவர் வந்துட்டு சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே ரூமில் பார்த்தீங்கன்னா அருண் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன புது மாப்பிள்ள அதுக்குள்ளே டியூட்டிக்கு வரேன்னு சொல்கிறீங்க, புது பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், டேய் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட்டு டியூட்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, நான் தான் வளவா 2 நாள் போதும்னு சொல்லி லீவ் எடுத்திருக்கேன், இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீதாவும் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் நான் மட்டும் வீட்டில் உட்காந்து பொண்டாட்டிலாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே சீதா பார்த்தீங்கன்னா அருண் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, இப்படியோடா நீ நினச்ச மாதிரி வந்துட்டு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டியல்ல, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், எங்கடா வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியாத அளவுக்கு அந்த முத்து பண்ணி விட்டுட்டானல்ல, கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடி வந்துட்டு குடிச்சிட்டு என்ன எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தியா பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா எதுக்கடா வந்துட்டு இருந்தாலும் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் வேணுன்ட்டு தாண்டா என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். சீதாவை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு முத்துவோட அப்பா என்கிட்ட கேட்டார், உங்கள் சைட்லேருந்து ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் வேறு எதுவும் இல்லை, ஆனால் வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு மட்டும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அதையெல்லாம் வந்துட்டு அந்த முத்து மனசில் வச்சுட்டு இவன் நினச்சபடி நடக்கவே கூடாது, கண்டிப்பாக இவன் கல்யாணத்தில் வந்து குடிச்சிட்டு நம்ம கலாட்டா பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஏதாண்டா அந்த மாதிரி வந்து அவன் என்னை அசிங்கப்படுத்தியிருக்கான். என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க முன்னாடி வந்துட்டு நான் தலைக்குனியை வச்சிடாதீங்கன்னு நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன், அதை வந்துட்டு அவன் மனசில் வச்சுட்டு தாண்டா வேணுட்டே வந்துட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கிட்ட சீதாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, மாமா வந்துட்டு நம்ம கல்யாணத்தப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு சந்தோஷமாக தான் இருந்தார், ஆனால் நம்ம திருட்டுத்தனமாக கல்யாணம் போகிற விஷயம் தெரிஞ்சு தானே மனசு கஷ்டப்பட்டு போய் குடிச்சிட்டு வந்தாரு, அருண் என்ன இப்படி மாமா வேணுட்டே பண்ண மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அருணோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஆமாண்டா அருண் வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க, நீ சொன்ன மாதிரி அவன் வேணுட்டே தான் பண்ணியிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டா இதில் சந்தேகம் என்ன, அந்த முத்துக்கு என்னை கண்டாலே ஆகாது, அவன் வேணுட்டே தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி மற்றவங்க முன்னாடி ஆக்டிங் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணி என் கல்யாணத்தை நிற்பாட்டணும்னு சொல்லி தான் அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். எனக்கு தெரியும்டா இவன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணினேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இப்போ எங்கள் 2 பேருக்கு கல்யாணமே ஆயிருந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருண் இப்படி பேசுறதுல கேட்டுட்டு இங்கே சீதா பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. நீ கூட கேட்டையில்லை இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் அவசியமானு சொல்லிட்டு, இதையெல்லாம் வந்துட்டு நான் வந்து மனசில் வச்சு பிளான் பண்ணி தான்டா பக்காவாக அப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன், ஏன்னா என்னை பற்றி அந்த முத்துக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு அவன் எனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லி நல்லாவே தெரியும். பத்தாவதுக்கு சீதாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க, அவன் சம்மதம் இல்லாமல் என் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்தாங்க, அந்த திமிரிலேயே வந்துட்டு அவன் ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான்டா, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவன் சம்மதம் இல்லாமே வந்துட்டு நான் சீதாவை கல்யாணம் பண்ணணும், அதே சமயம் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணினேன். நான் நினச்சிருந்தா சீதா கிட்ட பேசி மனசை மாற்றி நானே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த தண்டனையெல்லாம் அந்த முத்துக்கு பத்தாதுடா, அவன் அதுக்கு மேலேயும் வந்துட்டு அசிங்கப்பட்டு கூடி குறுகி நிற்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க அக்காவை வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டக்கு நான் அவங்க வர சொன்னேன். அதை கேட்ட அருணோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாண்டா நான் நேரடியாக வந்துட்டு சீதாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண என்னால் முடியாதா என்ன, எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவங்க அக்காட்ட நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வேணுட்டு தான் பேசினேன், ஆரம்பத்தில் சீதாவோட அக்கா ஒத்துக்கல தான், ஆனால் வந்துட்டு சீதாவோட நல்லதுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி நான் பேசி அவங்கள எப்படியே வந்து சம்மதிக்க வச்சேன், அது எல்லாமே வந்துட்டு நான் போட்ட பிளான் தான்டா. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாண்டா அந்த முத்து வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்டா, சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் முகத்தில் வந்துட்டு கரிய பூசணும், உனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அதே சமயம் என் பேச்சை மீறி சீதா வந்து உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர என்கிட்ட கெத்தாக சொன்னானல்ல, அவன் முகத்தில் கரிய பூசணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு நான் வந்துட்டு பிளான் பண்ணினேன், உனக்கெல்லாம் வந்துட்டு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என் சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப திமிர என்கிட்ட சொன்னான், அவன் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி தான் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்தின பார்த்தியா. அதை கேட்ட அவரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாண்டா சீதா அங்கே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே வந்துட்டு அவன் துடிச்சு தான் போவான், அதை எல்லாத்தையும் விட உனக்கு பெரிய தண்டனையாக கொடுக்கணும்னு நினச்சேன், அதான்டா அவன் பொண்டாட்டி தான் வந்துட்டு சாட்சி கையெழுத்து போட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவன் தாங்க மாட்டான், துடிச்சு போய் அவமானத்தில் கூணி குறுகி நிற்பான், அதுவும் இந்த விஷயம் கல்யாண மண்டபத்தில் எல்லாத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியணும், அவன் அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்லி நான் பக்காவாக பிளான் பண்ணேன், நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு, அந்த முத்து இப்போ தெரிஞ்சிருப்பானல்ல இந்த அருண் யாருன்னு சொல்லிட்டு.
என்ன ஒன்று அவமானப்பட்டுட்டு போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிட்டான். ஆனால் இந்த சீதாவும் அவங்க அக்காவும் தான் வந்துட்டு வேண்டாத வேலை பண்ணிட்டு அவனை வந்துட்டு இங்கே தேவையில்லாமல் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா நான் நினச்ச மாதிரியே சந்தோஷமாக கல்யாணம் நடந்திருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருண் இதெல்லாம் பேசுகிறத கேட்டு இங்கே சீதாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, அப்போ இது எல்லாமே வந்துட்டு இவரோட பிளான் தானா? தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் அக்காவை இழுத்து விட்டு அக்காவையும் மாமாவையும் வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு தான் இவர் வேணுட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறார். அப்போ அருணோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, டே இருந்தாலும் எதுக்குடா வந்துட்டு சீதாவோட அக்காவை வந்து இந்த விஷயத்தில் இழுத்து விட்ட, அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும் தாண்டா நினச்சாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அருண் வந்துட்டு, டே நானும் வந்துட்டு அந்த மீனாவை பழி வாங்கணும்னு தாண்டா காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே சீதா மறுபடியும் அதிர்ச்சியாகவும் இங்கே அருணோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, டே என்னடா சொல்கிற, உனக்கும் முத்துக்கும் தாண்டா பிரச்சனை, இதில் அவங்க ஒய்ஃப் என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே அந்த லேடியை பற்றி உனக்கு எது தெரியாதுடா, அவங்க முத்துவோட ஒய்ஃப் தானே, அவங்க மட்டும் என்ன வேற மாதிரியே இருப்பாங்க, அவனோட திமிரில் பாதி திமிர் இவங்களுக்கு இருக்குது. அவன் மேலே ஒரு டைம் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போன ஞாபகம் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு அவனை விட இவங்க தான் வந்து எங்கிட்ட ரொம்ப திமிராக பேசினாங்க. அது மட்டும் இல்லைடா, அன்னைக்கு அந்த ரோட்டோரத்தில் அந்த வயசானவங்க 2 பேருக்கு கடை போட்டிருந்தாங்கல்ல, அப்போவோ அப்படி தான் புருஷன் பொண்டாடி 2 பேருமே வந்துட்டு எங்கிட்ட ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவங்களுக்கு வந்துட்டு நான் யாருன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி. அதுக்கான நல்ல சந்தர்ப்பம் தான் வந்துட்டு இப்போ என் கல்யாணம். இப்போ பார்த்தே இல்லை, ஒரே கல்லில் நான் 2 மங்கா அடிச்சிட்டேன். நான் நினச்ச வரையே கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அதே சமயம் அந்த முத்துவும் மீனாவையும் எப்படி அசிங்கப்படுத்தின பார்த்தியா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அவரோட ஃப்ரெண்டு, என்னடா சொல்கிற அப்படிங்கவோ, ஆமாண்டா நான் அவங்ககிட்ட பற்றி அசிங்கப்படுத்தணும்னு தான் நினச்சேன், அவங்களுக்குள்ள ஏதோ சின்னதாக பிரச்சனை வருதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சதை விட அந்த முத்து ரொம்ப இதாக தான் இருக்கான். டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், ஆமாண்டா மீனா பண்ண வேலைக்கு முத்து அவங்க மேலே கோவப்படுவான்னு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் நினச்சதை விட ஒரு படி மேலே போய் அவன் வீட்டு விட்டு அவங்க பொண்டாட்டி வெளியில் துரத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு அவரோட ஃப்ரெண்டு திட்டு, என்னடா சொல்கிற அப்படிங்கவும், ஆமாண்டா நானே வந்துட்டு இந்த முத்துவை சீதா ஃபேமிலியிலேருந்து துரத்தி விடணும்னு சொல்லி நினச்சேன். நான் நினச்சதுக்கு தகுந்த மாதிரியே இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டு இவனத்தான் ஏதோ பெரிய மாப்பிள்ளைன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. என்னமோ இவன் தான் வந்து அந்த குடும்பத்தையே தலையில் தூக்கி வச்சுட்டு தாங்குற மாதிரி எல்லாரும் வந்துட்டு இவனுக்கு ஓவரா வந்துட்டு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு இவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாதுடா. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, பத்தாவதுக்கு இப்போ நானும் சீதாவும் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு ரொம்ப நல்லவன், வல்லவன், தங்கமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா அவனை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன்லாம் யாருடா, எனக்கெல்லாம் சரிசமமானவனா, அவன் ஒரு வந்து டிரைவர், அதுவும் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருக்க ஆளு. இவங்கிட்ட வந்து நான் வந்து எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு செய்யணுமாம்மா. அப்போ அவரோட ஃப்ரெண்டு சரி விடுடா நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லவும், அது எப்படிடா என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும், எனக்கு அப்போவே வந்துட்டு பற்றிக்கிட்டு கோவம் வந்துச்சு, சரி இருந்தாலும் நம்ம எதுவும் வெளிக்காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவன் படிக்காதவன் வெறும் டிரைவரு, ஆனால் நான் நல்லா படித்து கவர்மெண்ட் வேலையில் போலீஸாக இருக்கேன். நான் வந்துட்டு இவங்ககிட்ட எதாக இருந்தால் கேட்டுட்டு வந்து நடந்துக்கணுமா? இனி வந்துட்டு அந்த குடும்பத்தில் அவனுக்கு மரியாதை கிடையாது. நான் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை, அதுவும் நான் தான் கௌரவமான மாப்பிள்ளை. ஏன் அவன் வந்துட்டு அந்த குடும்பத்திலே இனி இருக்கக்கூடாது? அவன் அந்த குடும்பத்திலேருந்து மொத்தமாக வந்துட்டு விரட்டி அடிக்கிறதாண்டா என்னோட முதல் வேலை. அதுக்கு வந்துட்டு அவனே வந்துட்டு எனக்கு ஒரு நல்லா ரூட் போட்டு கொடுத்துருக்கான். இப்போ எப்படி மீனாவும் முத்து பிரிஞ்சிருக்காங்க, இந்த பிரிவை வந்துட்டு நிரந்தரமாக்குறதாண்டா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருண் இப்படி பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டங்க சீதாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி பயங்கர அதிர்ச்சியாகுது. என்ன இந்த அருண் இப்படியெல்லாம் இருக்காரு, நம்ம லவ் பண்ணும்போது வந்துட்டு இவர் இந்த மாதிரியெல்லாம் இல்லையே, இவர் என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு, அப்போ இதுதான் வந்துட்டு இவரோட உண்மையான முகமா, அப்போ நம்மளை கல்யாணம் பண்ணது கூட வந்துட்டு இவரோட பிளான் தானா, நாம தான் வந்துட்டு இவரை உண்மையாக நேசிச்சு வந்துட்டு இவர் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணணும், ஆனால் இவர் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மாமா சொன்னது சரிதான் போல இருக்கு, இவர் வந்துட்டு ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிட்டானா அதை வச்சு பழி வாங்குற குணம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தானே இப்போ இவர் நடந்துட்டு இருக்காரு. மாமா மேலே வேணால் இவருக்கு கோவம் இருக்குது, ஆனால் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு இவர் வந்து வெறியாக இருக்காரு. நம்ம என்ன இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ அருணோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்னம்மா சீதா அருணை கூட்டிகிட்டு வாமா சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தம் கேட்டு அருண் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கவும் சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அருண் வந்துட்டு, சரிடா நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு, என்ன சீதா அம்மா சாப்பாடு கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லவும் சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே அருண் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது சீதா எதுவும் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டு, சரிவா சாப்பிட்றக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து சாப்பிட்றக்கு உட்காந்தோம் சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம வந்து அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீதாக்கு பார்த்தீங்கன்னா அருண் பேசுனதெல்லாம் வந்துட்டு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அவங்க அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அருணோட அம்மா இருந்துட்டு, என்னாச்சுமா சீதா ஏன் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ அருண் இருந்துட்டு, ஏன் சீதா எங்கள் அம்மா பண்ண சமையல் நல்லா இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட அருணோட அம்மா, டே என்னடா புதுசாக பொண்டாட்டி வந்ததுமே அம்மாவோட சமையல் நல்லா இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீரி சீதா சீக்கிரம் சாப்பிடு,
எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆகுது, நான் போகிற வழியில் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீதா வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லவும், ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு போகிறாங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சீதாக்கு பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் வந்துட்டு அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அவங்க பயங்கரமாக அழுக வரவும் அவங்க ரூம்குள்ளே போய் பாத்ரூமில் போய் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ இந்த அருண் வந்துட்டு நம்மளை வந்து உண்மையாக நேசிச்சு கல்யாணம் பண்ணலையா, அக்காவையும் மாமாவையும் வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணினாரா? ஏற்கனவே அக்கா பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அது நம்மனால இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி குற்ற உணர்வாக இருக்குது. இப்போ என்னடனா இந்த அருண் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அக்காவோட மொத்த வாழ்க்கையை வந்துட்டு போகிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. ஆரம்பத்திலேயே மாமா சொன்னார், இந்த அருண் நல்லவன் இல்லை, அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு பழி வாங்குற புத்தியோடயே இருக்கான்னு சொல்லிட்டு, இது தெரியாமல் நம்ம வந்துட்டு இப்படி வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அருண் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு என்ன சீதா ரெடி, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே சீதா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வராங்க. என்னாச்சு, ஏன் நீ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் வந்து மூஞ்சி கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரி சரி வா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரவும், அப்போ அருணோட அம்மா இருந்துட்டு இந்தம்மா சீதா நீ சாப்பிடல, டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்க, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் போகிறாங்க. அதை பார்த்துட்டு அருணோட அம்மா என்னாச்சு இது சீதாக்கு, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தாலே வந்துட்டு கிளம்பும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போவா. இப்போ என்னாச்சு, ஏன் நம்ம முகத்தை கூட பார்க்காம ஒரு மாதிரி போகிறாள், என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அருண் பார்த்தீங்கன்னா சீதாவை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு அவர் பார்த்து அங்கே கிளம்புறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சீதாக்கு பார்த்தீங்கன்னா அழுக தாங்கவே முடியல. நேராக கேண்டீன் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மாமாவோ அக்காவோ பேசாமல் இருக்கிறதையே வந்துட்டு நம்மளால தாங்க முடியல. அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரிக்கணும்னு சொல்லி இவர் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வெறியா இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளால தான், தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம இவரை லவ் பண்ணங்காட்டிக்கு தான் வந்துட்டு இப்போ அக்காவும் மாமாவுக்கும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு. இதை நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவும் சீதாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்தவங்க சீதா கேண்டில் நிற்கிறத பார்த்துட்டு என்ன சீதா நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், நீ ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சீதா அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு சீதா, என்னாச்சு, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் மீனாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு மீனாக்கே ரொம்பவே பயமா இருக்கு. என்னடி ஆச்சு, ஏன் வந்துட்டு இப்படி அழுகிற சீதா, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லு சீதா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சீதா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அழுதுட்டே இருக்கவும், அப்போ மீனா இருந்துட்டு இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் அக்காட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ சீதா இருந்துட்டு அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா, என்னால் தான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. சீதா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, நீ பாட்டுக்கு சொல்லாமல் இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கட்டும், ஏன் அருண் வந்துட்டு ஏதாவது சொன்னாரா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட சீதா பார்த்தீங்கன்னா அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. என்ன சீதா இது, நீ பாட்டுக்கு இப்படி அழுகுற, இங்கே பாரு எல்லாரும் வேற பார்க்குறாங்க, நீ தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் என்னன்னு சொல்லு, ஏன் அருண் வந்து எதை சொன்னாரா, நான் வேணா அருணுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ சீதா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, அப்போ எதுவாக இருந்தாலும் சொல்லு சீதா, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சீதா பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. என்னடி சீதா சொல்கிற, அந்த அருண் நல்லவன் சொல்லி தானடி அவர் பேச்சு மீறியும் வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ என்னடி இப்படி வந்து சொல்கிற அப்படிங்கவும், ஆமாக்கா நானும் வந்துட்டு அந்த அருணை பற்றி தெரியாமல் தாக்கா இப்படி வந்து தப்பு பண்ணிட்டேன், மாமா பேச்சை மீறி நான் வந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணினதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே மீனாக்கோ தாங்கவே முடியல. அவர் ஆரம்பத்துலேருந்தே படித்து சொன்னார் இந்த அருண் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் பேச்சை மீறி வந்துட்டு நம்ம இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும், இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தில நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை நினச்சிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அருண் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதாவது சீதா பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்ச் பேக் வந்துட்டு வண்டியிலே விட்டுட்டு வந்திருப்பாங்க, அதை திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்திருப்பாரு. வந்தவர் இங்கே மீனாவும் சீதாவும் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வராரு. இங்கே அருணை பார்த்த மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. ஏன்டா என் தங்கச்சி வாழ்க்கையை வந்துட்டு இப்படி பாழாக்கின, நீ எல்லாம் வந்துட்டு நல்லவன் நினச்சி நம்பி உனக்கு போய் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோட அருணை பார்த்தீங்கன்னா பலாருன்னு அறையிறாங்க. இங்கே அருணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. இருந்தாலும் சீதா அழுகிறத பார்த்துட்டு அப்போ நம்ம வந்து ஃபோனில் பேசுனதை வந்துட்டு இந்த சீதா எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு, அதைத்தான் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீதாவை பிடிச்சி என்னடி சீதா உன் முன்னாடி வந்துட்டு உங்கள் அக்கா என்னை வந்து அடிக்கிறாங்க, நீ பார்த்துட்டு இருக்க எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்க, நீ தான் வந்துட்டு அவங்ககிட்ட ஏதாவது சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறாரு. அதை பார்த்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சின்னு அடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி அருணை பார்த்தீங்கன்னா பலாரண செருப்புலேயே அடிக்கிறாங்க. நீ ஒரு நல்லவன் நம்பி என் புருஷன் பேச்சை மீறி வந்துட்டு என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு அவளை அடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பாலேயே பார்த்தீங்கன்னா அருணை போட்டு விளாசுன்னு விளாசுறாங்க மீனா.